இந்த கிச்சனுக்கு ஒரு சேஞ்ச் வேணுன்றதுக்காக கிச்சன் மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணோம். இந்த வுட் ஷெல்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வால் ஸ்டிக்கர் வாங்கி பேஸ்ட் பண்ணோம். இது ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். பார்ட்டாக இது கட் பண்ணி ஒட்டுறதே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலைனால ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி முடித்தோம். கிச்சனில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. எனக்கு குக்கிங்க்கு லீவ் விட்டாச்சு. இல்லை, நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இப்படி தான் ஃபுல்லாக எம்டி பண்ணி வச்சுருந்தோம். பேலன்ஸ் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டோம். பிளாக் கலர் வால்பேப்பர் ஸ்டிக்கர் எல்லாமே நாங்கள் பிச்சுட்டோம். மேலே ஃபுல்லாக கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இது நாங்கள் புதுசாக வாங்கின வால் ஸ்டிக்கர். 1 ஷீட் 40 ருபீஸ். எங்களுக்கு 10 ஷீட் தேவைப்பட்டுச்சு. இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாகவே நாங்கள் ஒட்டி கவர் பண்ணிட்டோம். க்ராசரிஸ் எல்லாமே பிளாஸ்டிக் டப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில்வர் டப்பா வாங்கி வச்சிருந்தோம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தேன். ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கே டே 1 ஆயிடுச்சு. உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாமே சில்வர் பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். முன்ன மாதிரி கிடையாது. எல்லாம் கொஞ்சம் வேலை பண்ணாலே பாடி ஈஸியாக டயர்ட் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். இந்த பிளைவுட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வாங்கியிருந்தோம் 150 ருபீஸ்க்கு. இங்கே நாங்கள் மெஷர் பண்ணி அளவு எடுத்து கொடுத்துருந்தோம். ஏரியா கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கிறதுனால ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. எப்படியும் ஆணி அடிக்க முடியாது. இது வந்து வால் மவுண்ட் ஸ்க்ரூ. ஆணி அடிக்காமலே இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல் கிளாம்ப் தான் வந்து ஹோல் வெயிட்டையும் தாங்க போகுது. அப் டு 10 kgs வரைக்கும் நம்ம இந்த வால் மவுண்ட் ஸ்க்ரூ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 சைடும் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் ஸ்டிக் பண்ணிட்டோம். 5 ருபீஸ் 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும் இந்த எல் கிளாம்ப் எல்லாமே. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஷெல்ஸ் வந்து நாங்கள் ஸ்டோரேஜ் ஸ்டாக்குக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்.